கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 கப் அளவு கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கிளறி விடாமல் கடாய் எடுத்து குலுக்கி விட்டிங்கன்னா எள்ளு எல்லாமே நல்லா ஈவனாக வறுபடும். 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து லைட்டாக ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. 1 கப் எள்ளுக்கு 3/4 கப் அளவுக்கு மண்டை வெல்லத்தை நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. மண்டை வெல்லம் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. 30 செகண்ட் மட்டும் மிக்சியில் அடித்தா போதும். கடாயில் கொட்டி கட்டி இல்லாமல் நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஆட் பண்ணி கடாயில் வச்சு ஒரு 15 செகண்ட் மட்டும் ஹீட் பண்ணால் போதும். ஸ்டவ்வை டக்குன்னு ஆஃப் பண்ணிடுங்க. மிதமான சூட்டில் இருக்கும் போதே உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. நெய்யோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதுக்காண்டி தான் நெய்யை சேர்த்துருக்கோம். உருண்டையில் பிடிச்சிட்டு உதுத்து பார்க்கும்போது நல்லா ஒட்டி இருக்கணும். அப்போ தான் உதிராமல் நல்லா உருண்டையும் இருக்கும். உருண்டை ரவுண்டாக வரணும்னா ஒரு பவுலில் போட்டு இந்த மாதிரி சுற்றி விட்டிங்கன்னா நல்லா வலுவலுன்னு ரவுண்டாக வந்துடும். 15 டேஸ் வரைக்கும் நீங்கள் வெளியிலேயே பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். இரும்பு சத்து அதிகமாக